ப்ரிலிம்ஸ் ஓகே அப்படின்னு வர்றப்போ அகைன் திரும்ப 2024 ஆர்ஆர்பி எழுதிட்டு ஓகே மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு வரப்போ சுத்தமாக ஐடியாவே இல்லை. மெயின்ஸ் எப்படி படிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஐடியாவுமே இல்லை. மெயின்ஸ் சுத்தமாக என்னன்னே தெரியாமல் இருந்தப்போ கூட இப்போது இந்த இயர் உள்ள எல்லா மெயின்ஸுமே நான் எழுதியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு நல்லாவே மோட்டிவேட் பண்ணி எங்களை படிக்க வச்சாங்க. இப்போ எப்போ தூங்குறானே எங்களுக்கு தெரியாது. ஐ திங்க் இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீ ஜெயிச்சுட்டு சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கைட்லி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணி எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் ப்ரவுட் பண்ண நினச்சதுக்கு. அண்ட் என்னோடய ப்ரிப்பரேஷன் 2023 நான் இப்போது காலேஜ் முடிச்சுட்டு பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இயரில் வித்தின் 2 monthஸில் ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் எழுத முடிஞ்சுது. பட் அதில் ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணல. அண்ட் எஸ்பிஐ எக்ஸாம் எழுதவே முடியல. ஆக்சுவலாக 20 கம்ப்ளீட்டட் தான் எஸ்பிஐ எழுத முடியும். ஸோ எஸ்பிஐ எழுதவே இல்லை. தென் அகெயின் 6 months திரும்ப Jan to June ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் தான் பண்ணோம். ஸோ அதில் ப்ரிலிம்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிச்சு. தென் ப்ரிலிம்ஸ் ஓகே அப்படின்னு வர்றப்போ அகெயின் திரும்ப 2024 ஆர்ஆர்பி எழுதிட்டு ஓகே மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு வரப்போ சுத்தமாக ஐடியாவே இல்லை. மெயின்ஸ் எப்படி படிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அப்போ தான் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம். ஸோ திருநெல்வேலியில் ஆஃப்லைன் கைட்லி இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சுகுமார் சார் தான் அங்கே இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்க அப்போவே டீட்டெயிலாக சொன்னாங்க. ஸோ மெயின்ஸ்க்கான பேட்ச் தான் இது ஃபுல்லாக. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வித்தின் 6 monthஸில் கிளியர் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது உடனே அங்கே கைட்லி திருநெல்வேலி ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் தான் ஜாயின் பண்ணோம். தென் அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அப்கமிங் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டாங்க. தென் அதை மாதிரி ஃபுல்லாகவே நாங்கள் அங்கே நல்லா எங்களை படிக்க வச்சாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தனித்தனியாகவே சூப்பராக கைட் பண்ணாங்க எங்கள் மேமு. அவங்க இன்றைக்கி வர முடியல, என்னோடய மென்டார் மேம் சரஸ்வதி மேம். ஸோ அவங்க எங்களை ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. அதனால தான் இங்கே நிற்க முடிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி மெயின்ஸ் சுத்தமாக என்னன்னே தெரியாமல் இருந்தப்போ கூட இப்போது இந்த இயர் உள்ள எல்லா மெயின்ஸுமே நான் எழுதியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு நல்லாவே மோட்டிவேட் பண்ணி எங்களை படிக்க வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், அம்மா, அப்பா, சித்தி, ஸோ இவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டுமே. வீட்டில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சரி வேலைலாம் செய்ய வேண்டாம், நீ படித்தா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு படிக்கிறதுக்கே ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பா இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட என்னை தனியாக விட்டதே இல்லை. ஸோ எப்போனாலுமே என்ன எங்கே சென்ட்ரு போட்டாலும் விட்டு ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் மெயின்ஸாக இருந்தாலும் 4 hours வரை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுவே உள்ளே இருக்கும்போது தோணிகிட்டே இருக்கும். ஸோ அப்பா வெயிட் பண்ணுறாங்க, நம்ம நல்லா எழுதிருப்போம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா எழுதணும். ஸோ அந்த மாதிரி தோணும். அவங்க 2 பேரும், அப்புறம் சித்தி, அவங்க என்னோட பெரிய வெல்விஷர். ஸோ நிறைய பேர் கேட்பாங்களே, என்ன கிளாஸ் போயிட்டு வர, இன்னும் ரிசல்ட் எதுவும் வரல அப்படின்லாம். பட்டு இவங்கெல்லாம் ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, நீ படி பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கைட்லி. அம்மா, இந்த மொமெண்ட்டில் சூரிய கௌரிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கம்மா? அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு 1 year-ஆக இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுனா. இப்போ எப்போ தூங்குறானே எங்களுக்கு தெரியாது. ஐ திங்க் இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் கூட இவள் தூங்குகிற டைம் நான் பார்த்ததே இல்லை. இவள் எந்திரிக்கிற டைம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவள் சொன்ன மாதிரி நான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணவே இல்லை. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஒர்க்கை மட்டும்தான் நான் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். ஃபுல் சப்போர்ட் இங்கே நிற்கிறாங்கல்ல, அவங்க சித்தி, அவங்க அப்பா 2 பேரும் தான் அவளை முழுசாக நம்பி அவளுக்கு எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதோட
பெனிஃபிட் தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லோரும் ஸ்டேஜ் லைவாக கூட நிற்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் கைட்லி. அவங்க சொன்னாங்க ஜாயின் பண்ணும்போதே 6 monthஸில் கேரண்டியாக அவள் வந்து ஜாபுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இது இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் இந்த ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் கைட்லி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மதிய வணக்கம். முதல்ல வந்து என்னோடய தலைமுறையில் முதல்ல காலேஜ் போனது எங்கள் பாப்பா தான். அதேமாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃபீஸர், ஜூனியர் ஆஃபீஸர் கிரேடு எங்கள் ஃபேமிலியில் எங்கள் பாப்பா தான். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ரிசல்ட் சொன்னதுலேருந்து ஆஃபீஸர் தான் அவளை கூப்பிட்டுட்ருக்கேன். இன்னொன்று நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போது நான் நினச்சேன் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களை, எனக்கு ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சேன். மேபி இதை பார்த்த உடனே கைட்லி சப்போர்ட் இருக்கனால என் பையனை கூட இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷன் கூட்டு வரலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு இங்கே வரவிட்டு கிடச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் படிக்கிறப்ப கைட்லி இல்லைன்னு கஷ்டமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீ ஜெயிச்சுட்டு சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு.